கார்ட் பார்ட்டியா? காஸ்ட்லி இல்ல, எப்படியோ லக்ஸூரியஸ் லைஃப் பிடிச்சிட்டா. Hey Priya, what's up? Hi Pradeep. Okay. நான் இப்ப என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன். I have to go. நாம அப்புறம் மீட் பண்ணலாம். Bye. Bye டா. Take care. Okay, bye. Hey, come. நந்தினி, சாரிடா. ரெகுலரா வர ஸ்பாட். சோ இங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பொண்ணுங்க தானா? ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உனக்கு? அதான் நீ இருக்கியே. அட பாவி, என்ன பார்த்தா ஆம்பளை மாதிரியே தெரியுது? அப்படி இல்ல. பட் ஆனா கொஞ்சம் அப்படியே இருக்க. ரொம்ப ஓவர். ஓகே, ஓவர். திஸ் டாபிக் இஸ் ஓவர். சரி, ஹக் பண்ணி தான் இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஹாய் சொல்லுவியா? அமெரிக்கன் கல்ச்சர்மா. உண்மையை சொல்லு, இவங்க எல்லாம் உன் செட்டப் தானே? செட்டப் பண்ண பொண்ணுங்களை கட்டி பிடிச்சா அது ஹராஸ்மெண்ட், செருப்பால் அடிப்பாங்க. They are all my friends. அப்ப நான் யாரு? நீ என் டார்லிங். அப்போ என்னெல்லாம் ஹக் பண்ணி பேச மாட்டல்ல? பிடிக்காது. பிடிக்கும்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு. எஸ் நாகு. சொல்லுங்க. ஆமா, அவனை எல்லாம் விட்டுறாதீங்க. டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி அனுப்புங்க. சரி, அதை பாத்துக்கங்க. வைக்கிறேன். என்னாச்சு பிரதீப்? எதுக்கு இவ்வளவு சீரியஸா பேசுற? ஆபீஸ்ல ஒரு சின்ன திருட்டு. 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய ஒரு சின்ன திருட்டுன்னு சொல்றானே. ஜஸ்ட் 10 lakhs தானே, அதுக்கு போய் இவ்ளோ கோவப்படணுமா? விடு. ஜஸ்ட் 10 lakhs தான். பட் பிசினஸ்னு வரும்போது 10 ரூபாவை கூட நம்ம விடக்கூடாது. அதான் அவனை 2 தடுத்துற சொன்னேன். அது சரி, டிங்கரிங் பெயிண்டிங்னு ஏதோ சொன்னியே, அது என்ன? டிங்கரிங்னா அடிச்சு ஹாஸ்பிடல் அனுப்புறது, பெயிண்டிங்னா ஹாஸ்பிடல் இருக்கிறவன அழிச்சிட்டு வந்து அடிக்கிறது. ஆஃப்டர் ஆல் ஒரு 10 lakhsக்காக அடிதடியா? வேணா அந்த பணத்தை நான் ரெடி பண்றேன். பாவம்ல அவன். சோ இப்போ விட்டுற சொல்றியா? நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா விட்டுற சொல்லி? ஐயோ பிரதீப், வேண்டாம். நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னா உன்னோட இமேஜ் போயிடும். எனக்கு உன்னோட பணத்தை விட உன் இமேஜ் தான் ரொம்ப முக்கியம். சார், ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிடுற? நீயே சொல்லு. லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட். ஆமா, நீ எப்படி கொஞ்சமா சாப்பிடுவியா இல்ல? லவர் கிட்டயும் சாப்பாட்லயும் நான் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன். வாவ், இந்த மாதிரி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டியா. ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க் யூ. சரி, ஆர்டர் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். ஷெஷ்வாங் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஓகே. ஒரு லாலிபாப், ஓகே. கார்லிக் சிக்கன், ஓகே. மட்டன் கோலா உருண்டை. ஓகே. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்டார்டர் ஸ்பெஷலோ அது கொண்டு வாங்க. ஓகே மேடம். தட்ஸ் ஆல். சார், உங்களுக்கு? நீ என்ன சாப்பிட போற? நாம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி எல்லாத்தையும் பணம் பண்ணணும்னு பாக்குற? வேணும்னா நான் பே பண்றேன். ஏய், பைசாக்காக சொல்ல. இந்த ரெஸ்டாரண்ட்ல குவாண்டிட்டி அதிகமா இருக்கும், அதான் சொன்னேன். சரி பரவாயில்ல, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணு, அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, அவங்க சொன்ன ஆர்டரையே ரிப்பீட் பண்ணிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம். சரியா? ஒரு நிமிஷம். ஓகே சார். ஹலோ. நாகு. சரி. சரி, அதை பார்த்து என்ன ஏதுன்னு ஃபைனலைஸ் பண்ணு. சரியா? சாரி நந்து, எனக்கு நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என் பிசினஸ் அப்படி. எனக்கு கால்ஸ் வர வர பேங்க் அக்கவுண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும் பணம். எங்களுக்கு எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் தான். சூப்பர். ஒரே நிமிஷம். ஏய் நந்து, சுவிட்ச் ஆஃப் பண்ணாத கால். என் கூட இருக்கும்போது நீ யார் கூடயும் பேசக்கூடாது.
எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஓகே? ஓகே பண்றேன். சரியா? கூல், ரிலாக்ஸ். பண்றேன். ஓகே. அம்மா, சுஜாதா, அம்மா எங்க? இப்பதான்க்கா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க. உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம், நீ படி. அக்கா, உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சுஜா, நந்தினி வரலையா? அவ என்னைக்குக்கா இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கா? லேட்டா தான் வருவா. அக்கா, காஃபி. தேங்க்யூடா. என்னக்கா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம வீட்ல இருக்கிற எல்லா டப்பாவும் எவ்வளவு நீட்டா கிளீனா இருக்கு பாத்தியா? நானும் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணோன்னு பாக்குறேன். நடக்க மாட்டேங்குது. எப்ப நடக்குமோ என்னமோ. ஏங்கா, வேலை எதுவும் சரியா அமையலையா? முன்னெல்லாம் படிப்புக்கும் திறமைக்கும் வேலை கிடைச்சது. இப்ப வேற ஏதோ எதிர்பார்க்கறாங்க. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடனை கொஞ்சம் பணம் கேட்கட்டுமா? வேண்டாம். படிக்கிற பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கினா அது ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிடும். வேண்டாம். சுஜாதா, இப்ப எதுக்கு அழற? என்ன நிலைமைக்கா நமக்கு? தினக்கூலி செய்யறவங்களை விட மோசமான நிலைமையா இருக்கே. சும்மா பந்தக்காக வெளியே நாம நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம். நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லையேக்கா. அதுக்கு என்ன, இப்ப வாங்கிட்டா போச்சு. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்கக்கா. வாங்கிட்டா போச்சு இல்ல? ஆமா, இன்னைக்கு மளிகை பொருள்லாம் வாங்கிடுவோம், கடையில கடன் சொல்லிடுவோம். நாளைக்கு மறுபடியும் கடன். அடுத்த நாள் கடன் தான். அதுக்கப்புறம்க்கா அப்படியே மளிகை கடைக்காரனும் இருக்க மாட்டான், நாமளும் இப்படி இருக்க மாட்டோம். நிலைமை மாறிடும். அதனால்தான் மறுபடியும் சொல்றேன், வாங்கிட்டா போச்சு. அப்புறம் இதுவும் போச்சு, இந்த அழகியும் போச்சு. ரொம்ப தைரியம்க்கா உங்களுக்கு. அதானே மூலதனம். இத பாரு, நீ இந்த மளிகை சாமான் இதெல்லாம் பத்தி கவலைப்படாம ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? வீட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்காம ஜாலியா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கா பாரு அவ. அவ்வளவு சந்தோஷமா இருக்கட்டுமா? அக்கா இன்னும் வரலையே. யார்கிட்ட கடன் வாங்க போயிருக்காளோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ. இவ்ளோ லேட் ஆகுதுன்னா
கண்டிப்பா அக்கா சமைக்கிற மாதிரி எதுவும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. சாப்பிடுற மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. அம்மா, இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல எல்லாரும் சாப்பிடலாமா? எனக்கும் பசிக்குது. சுஜிதா, எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிடுமா? சரிக்கா. வாங்கம்மா. நீ போமா, நான் எடுத்துட்டு வரேன். நந்தினி, நந்தினி, சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா சாப்பிடலாம். நந்தினி, சாப்பிட்டு தெம்பா பாட்டு கேட்கலாம். வா. என்ன கொழுப்பு பத்தி அவளுக்கு? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் ஏன்னு பேசிட்டு இருந்தீங்க? இந்த காலத்துல வேலைக்காரிய ஏன்னு பேசினாலே ஏடா கூட ஆயிடுவாங்க. என்னடி பேசுற? நீதான் என்ன அப்படி பேச வைக்கிற. கேட்டும் கேட்காத மாதிரி மறுபடி கேக்குற. அவளும் சொன்னா சாரி கேட்டா, ஏன் வராம மறுபடி பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வர வழியில சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்துட்டியா? சாப்பிடுறதுக்கு உனக்கு இது பணம்? அத நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும். நாளைக்கு கேட்டு சொல்றேன். அம்மா, அவதான் சாப்பிட்டேன்னு சொல்றால, நாம சாப்பிடலாம். வாங்க வாங்க. ஏமா, கையில இருந்த வளையல் எங்க? அது ஹிந்தி படிக்க போயிருக்குமா? ஏங்கா, அந்த தைரியத்துல தான் வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொன்னீங்களா? என்ன காரியம் பண்ணிருக்கமா? இப்ப கை எவ்வளவு மொட்டையா இருக்கு பத்தியா? விடுங்கம்மா, பரவாயில்ல. வேற ஏதாவது வளையல் போட்டுக்கலாம். அக்கா, உங்க கைக்கு வளையல் இல்லாம இருந்தாதான் அழகா இருக்கு. ஏய், எந்த நேரத்துல என்ன பேசுற? அவளே கையில இருந்த ஒரு வளையலையும் அடகு வச்சுட்டு வந்திருக்கா. அம்மா, இதை நான் எப்போ செஞ்சிருக்கணும். லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ப்ராப்ளம் இல்ல. அதுக்கப்புறமா அம்மா, அக்கா கிட்ட மட்டும் அதுக்கப்புறம்ங்கிற கேள்வியை கேட்கவே கேட்காத. ஏ, ஏன்னா வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானக்கா? அம்மா, ஓங்கி ஒண்ணு போடுங்க. ஏய், அக்கா, நான் சின்ன பொண்ணுக்கா. நீ எனக்கு அம்மா, செல்ல பொண்ணுதான். வேண்டாம் அதுக்காக சொல்லிட்டேன். அக்காவை கிண்டல் பண்ணுமா? என்ன அடிக்க கூடாது. அக்காவும் எனக்கு செல்லம் தாண்டி. இவளுக்கு வலிக்காத அடிச்சா கூட. அம்மா, வேண்டாமா? அக்கா, அடிக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. அம்மா, கதிர், உன்கிட்ட ஸ்வீட் காரெல்லாம் வாங்க சொன்னே, வாங்குனியா? எங்கடா வச்சிருக்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு பாரு. நல்ல வேளை, எங்க வாங்காம வந்து மறுபடியும் அதுக்கும் ஏதாவது காரணம் சொல்வியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா. ஏன் கதிர், நம்ம வீட்டை பார்த்தா ஒன்னும் அசிங்கமா தெரியல. இன்னும் கொஞ்சம் நிம்மதியா டிவி பார்க்க வர்றியா? டேய், சொல்லுடா. அவங்களே நம்ம கிட்ட உதவி கேட்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பெருசா விஐபி ட்ரீட்மெண்ட்? டேய், இப்படி எடுத்து கவுத்தான்னு பேசாத. அந்த நீலாம்பரி வீடு பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க தெரியுமா? அதுலயும் அந்த நீலாம்பரி சுத்தம்னா சுத்தம், அப்படி ஒரு சுத்தம். என்னடா பாக்குற? நீ வேணா பாரு, சொன்னா சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்து நிப்பாங்க.
வாங்க நீலாம்பரி, பாத்தியா நான் சொன்னேன்ல. வாங்க 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 நீலாம்பரி வாங்க. இப்பதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சொன்ன டயத்துக்கு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறேன், வந்து நிக்கிறீங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஏய் கதிரு, நான் சொன்னேன்ல நீலாம்பரின்னு, அது இவங்கதான். இந்தாங்க. இவன் தேங்க்ஸ், இவன் என் தம்பி கதிரு. ஹலோ. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? ஒண்ணும் வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அது உங்க வீட்ல, எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடணும்ல. இந்தாங்க ஸ்வீட் கார சாப்பிடுங்க. தேங்க்ஸ். எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல. கதிரு கதிரு, இவங்க கிட்ட பேசிட்டு இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வந்துடுறேன். ம். இவ நம்மளோட புத்திசாலியா இருப்பாளோ? ஐயோ டேய் கதிரு, என்னடா பேசாம சும்மா உட்காந்துருக்க? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்க கிட்ட பேசு. அச்சோ, உங்களை உட்கார கூட வைக்கலையே. இருங்க. இவன் உட்காருங்க. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். உங்க பேர் என்ன? நான் தான் சொன்னல நீலாம்பரின்னு, அப்புறம் மறுபடியும் அதே கேள்வி கேக்குறேன்.